ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து பனங்கிழங்க வச்சு 2 விதமான ஸ்நாக் பண்ணியிருக்கேன். ஒன்று ஸ்வீட், ஒன்று காரம். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். சின்னவங்க முதல் பெரியவங்க, சில பேருக்கு அது பிடிக்கும், சில பேருக்கு பிடிக்காது. அந்த நாரெலாம் கடிச்சு தின்ன கொஞ்சம் இதுவாக இருக்கும். அதுக்கு நம்ம வந்து இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா நல்லா சாப்பிடுவாங்க. ஸோ இதுக்கு வந்து நான் 4 பனங்கிழங்கு எடுத்துருக்கேன். நான் முதல்ல வந்து ஸ்வீட் பண்ணி காட்டுறேன். இது இந்த மாதிரி வேக வச்சு நம்ம மேலே இருக்க தூளெல்லாம் எடுத்துகிட்டு ஒரு மிக்சியில் போட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்குவோம். தண்ணி வந்து லேஸாக விட்டாடிங்க, ரொம்ப தண்ணி ஆகிட்டாலும் அரையாது. ஸோ இந்த மாதிரி தண்ணியாக கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இந்த மாதிரி பதத்துக்கு அரைச்சி வச்சதுக்கப்புறமா கொஞ்சமாக இதில் நம்ம வந்து அரிசி மாவு போட்டு அது கூட வந்து நம்ம வெல்லம் நாட்டு சர்க்கரை உங்கள் தேவைக்கு என்னென்ன உங்களுக்கு என்ன வேணுமோ போட்டுக்கலாம். போட்டு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு வந்து இதை வந்து ஒரு பவுலில் மாற்றி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. பிசைஞ்சு எடுத்துக்க கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ நம்ம தண்ணி ஊற்றி கொஞ்சமாக கோதுமை மாவு எதுக்குன்னா நம்மளுக்கு அந்த எதுவுமே பிரிஞ்சு வராமல் சேர்ந்து வரும். அதுக்காக தான் கொஞ்சமாக உப்பு போட்டுக்கோங்க. நான் சோடா உப்பு எதுவுமே ஆட் பண்ணேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இது ஒரு 10 நிமிஷம் ஊறட்டும். அதுக்குள்ளே வந்து ஒரு வானலில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சதும் இந்த மாதிரி சின்னமாக கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நல்லா வெந்து வரட்டும். நான் வந்து 2 3 ஊற்றுறேன். இந்த வானல் வந்து எனக்கு பிரிஞ்சு வராது. ஸோ அதனால் எனக்கு தெரியுன்றதுனால நான் கரெக்டாக ஊற்றுறேன். உங்களுக்கு அந்த மாதிரி ஏதாவது தோணுச்சுன்னா நீங்கள் ஒன்று கூட போட்டு எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு 2 மினிட்ஸ் அப்படியே நல்லா விட்டுருங்க. நல்லா வெந்து வந்ததுக்கப்புறமா நம்ம திருப்பி போட்டுக்கலாம். நல்லா 2 சைடும் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வரட்டும். அந்த வர அளவுக்கு நம்ம நல்லா வேக வைங்க. ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா மேலெல்லாம் கரிஞ்சு உள்ளே வந்து வேகாது. ஸோ அதனால் மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். இப்போ இந்த மாதிரி திருப்பி போட்டிங்கன்னா லைட்டாக வெந்திருக்க பிறகு இதை நல்லா திருப்பி போட்டு நல்லா இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌன் கலர் வந்ததுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு பாத்திரம் வச்சுருக்கேன். அடியில் ஒரு பாத்திரம் வச்சு இதில் போட்டிங்கன்னா எண்ணெய் ஏதாவது இருந்தாலும் வந்துடும். ஸோ சூப்பரான ஒரு பனங்கிழங்கு வச்சு ஸ்வீட் ரெடி பண்ணியாச்சு. அடுத்தது வாங்க காரம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கும் அதே மாதிரி நான் வந்து 4 பனங்கிழங்க வேக வச்சு இந்த மாதிரி க்யூப்ஸாக தோலை மேலே எடுத்துகிட்டு க்யூப்ஸாக கட் பண்ணிவிட்டு இதையும் ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நம்ம வந்து லைட்டாக தண்ணி கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பேஸ்ட்டாக எடுத்துகிட்டு வந்துடுங்க. இதுக்கு நான் வந்து ஒரு வெங்காயம், ஒரு பச்சை மிளகாவை சின்னமாக நறுக்கி போட்டிருக்கேன். கொஞ்சமாக மிளகாத்தூள், கரம் மசாலா, கறி மசாலா, கொஞ்சமாக பெப்பர் தூள், உப்பு இதெல்லாம் போட்டு நம்ம பிசைஞ்சுக்குவோம். இப்போ வந்து நம்ம கார்ன்ஃப்ளவர், கொஞ்சமாக மைதா ஸ்டிப்பாக பிடிக்கிறதுக்கு இது எல்லாமே நம்ம ஒன்றா சேர்த்து நல்லா இந்த மாதிரி பிசைஞ்சு வச்சுக்குவோம். இப்போ நல்லா இந்த மாதிரி உருண்டை பிடிச்சிக்குவோம். உங்களுக்கு வந்து கொஞ்சம் சின்னமாக வேணும்னாலும் சரி, பெருசாக வேணும்னாலும் சரி. இப்போ நான் மைதா பேஸ்ட் வச்சுருக்கேன். அதில் வந்து இதை போட்டு நல்லா டிப் பண்ணி இந்த கார்ன்ஃப்ளேக்ஸை வந்து நான் இந்த மாதிரி பரட்டி எடுத்துருக்கேன். உங்களுக்கு பிரெட் க்ரம்ஸ் இருந்தாலும் இன்னும் சூப்பராக இருக்கும். நான் இந்த கிட்ட இருந்ததுனால போட்டிருக்கேன். ஸோ நம்ம வீட்டில் என்ன பொருள் இருக்கோ அதை வச்சு நம்ம செஞ்சாலே சூப்பராக டேஸ்ட்டாக எல்லாம் வந்துடும். இதுக்காண்டி நம்ம வந்து வீடியோ பார்த்து இதுதான் வேணும் அதான் வேணும் இல்லை. கார்ன்ஃப்ளேக்ஸ் இருந்தாலும் போட்டுக்கோங்க, பிரெட் க்ரம்ஸ் இருந்தாலும் போட்டுக்கோங்க. ஸோ இப்போ எண்ணெயில் நல்ல வானலில் எண்ணெய் வச்சு காஞ்சதுக்கப்புறமா இந்த மாதிரி போட்டு ஒரு 2 மினிட்ஸ் விட்டுருங்க. எப்போவுமே எந்த ஒரு பொருள் நீங்கள் செஞ்சாலும் போட்டு உடனே திருப்பினீங்கன்னா பிரிஞ்சிடும். ஸோ ஒரு 2 மினிட்ஸ் அதை அப்படியே விட்டுட்டு திருப்பி போட்டு 2 சைடும் நல்லா வெந்து வந்ததுக்கப்புறமா எடுத்திங்கன்னா சூப்பரான ஒரு பனங்கிழங்கு கட்லெட்னே சொல்லலாம். அவ்வளோ அருமையாக இருந்துச்சு. செம்மையாக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ இதை வந்து எல்லாமே மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு நல்லா இந்த மாதிரி சேர்ந்து வரும். ஸோ சூப்பரான ஒரு கட்லெட் ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். சின்ன பிள்ளைங்களுக்கு இந்த மாதிரி சாஸ் வச்சு கொடுத்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஸ்வீட்டோ காரத்தையோ செஞ்சு பார்த்துட்டோம். பாய்.